அவரை நம்ம வீட்டுக்கு அழைத்து போஜனம் கொடுக்க வேண்டும். அப்படிதான் சுனமியில செய்கிறார். ஹல்லேலூயா. நோக்கத்தை அறிந்து கொண்டான் எலிசா. உடனே பாருங்க 9ஆம் வசனம், அவள் தன் புருஷனை நோக்கி. அப்ப இந்த ஸ்திரீ புருஷனை பார்த்து பேசுறா. என்ன சொல்றா தெரியுங்களா? இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாக இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. புருஷன் கிட்ட பேசுறா. என்னங்க அடிக்கடி வந்துட்டு போற பாருங்க. அந்த நாட்களிலே வனாந்தரமா இருக்கும், வீடு தூரமா இருக்கும், அங்க பயணம் செய்ய வாகனங்கள் இல்லை. அப்போ ஒரு மனுஷன் ஒரு இடத்துல வந்து போய் அங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாள். இந்த வீட்டுக்கு வந்து போகிறாள். அப்ப இவர் சொல்லுகிறாள், இவர் பரிசுத்தவான், இவர் கரை திரை ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி சாட்சி பெற வேண்டும். அப்போ பரிசுத்தவான்களுக்கு யார் சாட்சி கொடுக்கணுங்க? என்ன பண்ணுங்க? உலகத்தில் இருக்கிறவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுக்கு சாட்சி கொடுக்கிறது யார் சாட்சி கொடுக்கணும்? அதுக்கேற்ற ஒத்த உள்ளவர்கள் சாட்சி கொடுப்பார்கள். சில பேர் பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வந்து போறான்னு ஒரு கெட்ட நோக்கம் இருக்கும், பாத்துக்கோங்க. ஆனா இவள் கணவனோடு பேசுகிறாள். அப்ப இவளுக்கும் நல்ல நோக்கம். கணவர் புரிந்து கொண்ட உள் மனதை கணவர் புரிந்து கொள்கிறார். உள் உணர்வை புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. என்ன புரிந்து கொண்டால்? இந்த சுனமி என்ன சொல்லுகிறார்? இவர் சொல்றா, இவர் பரிசுத்தவான். ஹல்லேலூயா. அப்போ உம்மை காண்கிறவர்கள், இவர் நீதிமான். ஹல்லேலூயா. நம்மை பார்த்து அப்படி சொல்லணுங்க. இவ கனப்பொருந்திய ஸ்திரீ, இவ கண்களில் ஒரு கருணை நம்ப இருக்கு, பாவம் இல்லப்பா. ஹல்லேலூயா. மாமிச பார்வை அல்ல. இயேசுவுக்காக வாழ்கிற ஒவ்வொரு பெண்களும் சரிங்க, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சரிங்க, பாவத்தில் கண்கள் வைத்துக் கொள்ள கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா கிறிஸ்துவுக்காக வாழ்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார்கள். அப்போ வார்த்தை கொடுக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. எந்த தைரியத்துல கொடுக்கிறோங்க? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் உச்சந்தலின் பாத வரைக்கும் ஒவ்வொரு அவயங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஆமென். இப்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான். அப்ப நம்ம காண்கிறவர்கள் மற்றும் சொல்லணும், இவங்க பரிசுத்தவான்கள், இவன் கனம் பொருந்தவர்கள். இப்படிப்பட்ட சாட்சிகள் எழும்ப வேண்டும். உடனே சொல்ற பாருங்க, தன் புருஷனை பார்த்து, நம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டுவோம். இந்த பரிசுத்தவான்களுக்கு நிரந்தரமாக என்ன பண்ணுவோங்க? ஒரு கிருபையில் நல்ல வார்த்தை பாருங்க. மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி. ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? ஒரு அமைதியான ஒரு இடத்துல அவரை வைக்கணும். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தவான்கள் உங்களுக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை எப்படி இருக்கணுங்க? நம் நிமித்தம் அவர்களுக்கு அமைதி பெறணும். எப்ப பார்த்தாலும் போராட்டம், என் குடும்பத்தை எப்படிங்க அப்படிங்க, சாட்சி இல்லாத வாழ்க்கை. அப்ப ஊழியக்காரனுக்கு நீங்க சமாதானத்தை கொடுக்குறீங்களா? அறை விட்டு கட்டுறீங்களா? ஆமே, என் குடும்பம் நல்லா இருக்குங்க, நான் எனக்கு ஒரு குறையில சொல்லுங்களேன்.